வரமாங்க அந்த மொத்தம் 28 ஸ்டார் அந்த விவரம் ஏதாச்சும் சொல்வீங்களா? இல்லை, அது மாநாட்டில் சொல்கிறேன். அப்படியா? எனக்கு தெரியும், மாநாட்டில் சொல்லுவேன். யானை பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாரு? அது சட்டப்பூர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க, அது சரி பண்ணிடுவாங்க. அதுதான் நேற்று என்னென்னா, அந்த யானை சாந்தமான யானை, இது போர் யானை, வாழை முறுக்கிக்கிட்டு இருக்கு, காலை தூக்கிக்கிட்டு இருக்கு. 2 யானை சம்மந்தமே கிடையாது. அது சின்ன, இது கொடி. ஓகே, 10 மணிக்கு தர போட்டுவாங்க. மிஸ்டர் சவுந்தரராஜ் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் அன்புக்குரிய சவுந்தரராஜா பேசுகிறேன். நேற்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வெளியிட்டார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக என் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடியை எடுத்துகிட்டு விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் அண்ணாக்கு கொண்டு போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும், இல்லை மாநாடாக இருக்கட்டும், மதுரையில் தான் தொடங்குவாங்க. ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது. ஒன்று, மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள். அரசியலுக்கும் சரி, சினிமாவுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்றைக்கி மீனாட்சி அம்மா அருளால் ஆசி பெறணும். இந்த மதுரை மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கடவுளை வேண்ட வந்திருக்கு, மீனாட்சி அம்மனை வேண்ட வந்திருக்கு. சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம், இதை எப்படி பார்க்குறீங்க? இது வித்தியாசமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள், அவர்களும் குடிமகன்கள் தான். எல்லாருக்கும் அரசியலுக்கு வரலாம், எல்லோரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலான்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் சூரியோட படம் அன்றைக்கி வெளியாகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து இப்போ வர்றாரு. என்னுடைய கூட பிறக்காத அண்ணன், நானும் ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கருடனில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயிச்சிருக்காரு. ஒரு பரோட்டா சூர்யா இருந்தவர் இன்றைக்கி சொக்கன் சூர்யா மாறி இருக்காரு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட வரக்கூடிய திரைப்படங்கள் மதுரை கதைக்களமாக வச்சு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா களமும் வருது. இப்போ சென்னையும் வந்துட்டுருக்கு. மதுரையில் நிறைய கதைகள், சொல்ல வேண்டிய கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கதைகள் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே. டிவிக்கில் அடுத்து யாரெல்லாம் இணைவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் எல்லா வசதிகளையும் எல்லா கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிவிக்கில் இணைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவான கருத்து இருக்கு. வெறும் இளைஞர் ஒரு 18 வயசுக்குள்ள பட்டவங்க தான் இங்கே இருக்காங்க, மற்றபடி யாரும் அங்கே கிடையாது. ஒரு பெரிய ஆளுமைனா விஜயை தவிர அங்கே வேற யாருமே தெரியாது கட்சியில் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாட்டை ஆள முடியும்? வெறும் சின்ன சின்ன பசங்களா இருக்கிற கட்சிங்கன்னு சொல்லி மக்கள் முன்னிலையில் இல்லை, 50% உண்மைதான். சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அண்ணன் கட்சி இப்போ ஆரம்பிக்கல. நற்பணிமன்றம் ஆரம்பிச்சது 2009க்கு மேலே. 2009லேருந்து மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு. இன்னைக்கு மாறி இருக்கு. நிறைய 40 வயது கடந்தவங்களாம் இங்கே இருக்காங்க. நிறைய ரசிகர்கள், தொண்டர்கள்.